குட் மார்னிங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம லாஸ்ட் கிளாஸில் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஃப்ரஸ்ட்ரேஷன் பார்த்தோம். இந்த செஷன் வந்து கான்ஃப்ளிக்ட்ஸ் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். பண்ணால் முரண்பட்ட கருத்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இது நமக்கு எல்லாருக்குமே வரக்கூடியது தான். முரண்பட்ட கருத்து இல்லாமல் எந்த ஒரு மனிதனும் இருக்க முடியாது. So the word conflict has derived from the Latin word called conflicts, which means strike two things at the same time. ஒரே டைமில் ரெண்டு ஐடியாஸ் வரும் நமக்கு. ஸோ ஒன்று வந்து இன்றைக்கி போகலாம், இன்றைக்கி வேண்டாம், இன்றைக்கி இந்த இடத்துக்கு போகலான்னு ஒரு ஐடியா வரும், இன்னொரு இடம் போக வேண்டாம்னு ஒரு ஐடியா வரும். ஸோ இந்த மாதிரியான ஒரே டைமில் 2 or 3 ஐடியாஸ் ஒரே டைமில் வர்றது தான் தட் இஸ் கால்ட் கான்ஃப்ளிக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். The word conflict are derived from the Latin conflicts means strike two things at the same time. அதே தான் ரிப்பீட் ஆகிருக்கு, இங்கே 2 முறை ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ conflicts means the painful emotional state which results from a tension between the opposed and contradictory wishes. ஸோ நமக்கு ஒரு பொருள் வந்து பிடிக்குது. இட்ஸ் a painful emotional state. Conflicts means it's a painful emotional state which results from the tension between opposed and contradictory wishes. ஸோ ஒரு செயல் செய்கிறோம், ஒரு பொருள் பிடிக்குது, அதை போய் வாங்கணும், வாங்கக்கூடாது, 2 மாதிரி எண்ணம் வரும்போது ஒரு நமக்கு ஒரு முரண்பட்ட கருத்து அப்படி வரும். ஸோ தட் இஸ் கால்டு கான்ஃப்ளிக்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ், നിങ്ങൾക്ക് ஏதாவது ஒரு பொருள் பிடிச்சிருக்கு, போய் வாங்கலான்னு நினைக்கிறீங்க. அவங்க எல்லாருக்கும் ஒரு ஆப்பிள் ஐஃபோன் பிடிச்சிருக்கு, வாங்கலான்னு நினைக்கும் போது சொல்லுவோம் வாங்கலாம், பட் ஆனால் அவ்வளோ காசா, ஆசையும் இருக்குது காசும் இல்லை. ஸோ இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தட் இஸ் கால்ட் கான்ஃப்ளிக்ட் அப்படின்னு சொல்லுவோம். கான்ஃப்ளிக்ட் யூஸ்வலி இட்ஸ் அ கிளாஷ் ஆஃப் மோட்டிவ்ஸ் அப்படின்றவர் லெவின்றவர் சொல்லியிருக்காரு. டொக்லஸ்ன்றவர் என்ன சொல்லியிருக்காரு? த கான்ஃப்ளிக்ட் மீன்ஸ் எ பெயின்ஃபுல் எமோஷன் ஸ்டேட் which results from the tension between the opposed and the contradictory wishes அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. So what are the types of conflicts? There are 2 types of conflicts. நிறைய டைப்ஸ் இருக்குது, பட் broadly we classified into intrapersonal or goal. intrapersonal நமக்குள்ளே வருது, interpersonal conflicts, but between the person to person வருது interpersonal conflicts. So intrapersonal or goal conflicts, interpersonal conflicts அப்படின்னு சொல்லுவோம். So we'll see detail about the intrapersonal and goal conflicts or interpersonal conflicts நம்ம வந்து பார்க்கலாம். What do you mean by intrapersonal conflicts? There are the conflicts caused within the individual. ஒரு இண்டிவிஜுவல்குள்ளே வரக்கூடிய conflict that is called intrapersonal conflicts. These conflicts arise as a result of 2 or more motives or goals to be achieved at a time. Hence these are called goal conflicts. ஆல்ரெடி நான் சொன்னதான், ஏதாவது ஒரு அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு ஒரு 2 ஐடியாஸ் வரும். ஒன்று பாசிட்டிவ் வரும், இன்னொன்று நெகட்டிவாகவும் வரும், இல்லை 2 பாசிட்டிவ் வரலாம். அந்த மாதிரி 2 ஐடியாஸ் நமக்கு வந்துச்சு அப்படின்னு சொன்னால் தட் இஸ் கால்டு கான்ஃப்ளிக்ட்ஸ். இன்ட்ராபர்சனல் கான்ஃப்ளிக்ட்ஸ் நமக்குள்ளே தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து இன்ட்ராபர்சனல் கான்ஃப்ளிக்ட்ஸ் கேன் பி டிவைடட் அஸ் ஏ அப்ரோச் கான்ஃப்ளிக்ட், avoidance conflict, approach avoidance conflict and multiple approach avoidance conflict னு சொல்லி 4 வகை பிரிக்கும். approach ரெண்டுமே approach பண்ணுறோம். avoidance approach avoidance, multiple approach avoidance conflicts. We will see in detail about the each conflicts நம்ம வந்து பார்ப்போம். These are called intrapersonal conflicts. நமக்குள்ளே வரக்கூடிய conflicts தான். Let's see the approach conflicts. One person attracted by the both positive goals. In this type, conflict of the individual with the 2 desires which is positive valence which are equally powerful. So ரெண்டுமே ஈக்குவலாக பவர்ஃபுல் இருக்கும். 2 பக்கம் எந்த பக்கம் போகிறதுனே தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள், a person has 2 attractive job offers. He has to choose any one of them. இந்த டென்ஷன் அரைசஸ். ஸோ ஒரு 2 வேலை ஒரே டைமில் கிடச்சிருது, 2மே நல்ல இம்பார்ட்டண்ட், எந்த வேலைக்கு போகிறதுனே தெரியாது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஸ்டூடெண்ட் உங்களை எடுத்துக்கோங்களேன், உங்களுக்கு ஒரே டைமில் 2 கோர்ஸ் கிடைக்கிது. ஸோ எந்த கோர்ஸ் போகிறது, 2மே ஈக்குவல் கோர்ஸ் அப்படின்னும் போது இங்கே எந்த கோர்ஸ் போகிறதுன்னு தெரியாது. தட் இஸ் கால்ட் அப்ரோச். 2 பாசிட்டிவ்ஸுமே இருந்துச்சு அப்படின்னா வி கால்ட் அஸ் அப்ரோச் conflict. In this type conflict, individual have to desire these positive valence which are equally powerful. இந்த ஒவ்வொரு டைம்ஸும் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது you have to draw the diagrams. நான் உங்களுக்கு அந்த ஃப்ளோ சார்ட்ஸும் போட்டிருப்பேன். உங்களுக்கு அந்த ஃப்ளோ சார்ட்ஸும் you have to write in the exams. So for examples, a person to attractive job offers, he has to choose any one of them, tension rises. எதை சூஸ் பண்ணுறதுன்னு தெரியலனா டென்ஷன் will ஆகும். This is called approach conflict. Next one is avoidance conflict. இதில் 2 negative goals, 2மே நெகட்டிவாக இருக்கும். These conflicts involves 2 goals with negative valence. At the times individual is forced to choose one among the 2 negative goals. ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணி தான் ஆகணும், 2மே நெகட்டிவ். In such conflicts both are unwanted goals, but he cannot keep quiet without opting souls. செலக்ட் பண்ணவும் இருக்காமல் முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், a woman must work at a job which she dislikes very much or else she has to remain unemployed. நமக்கு வந்து பிடிக்கலனாலும்
ஒரு ரெண்டுமே வேலை கிடைக்குது, அன்எம்ப்ளாய்மெண்ட் இல்லாமல் ஒரு உமன் வந்து என்ன பண்ணணும், ஒரு ஜாப் கிடைக்குது, பிடிக்காத வேலைனாலும் போய் செஞ்சாகணும். இல்லை அப்படின்னு சொன்னால் அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்துடும். ஸோ வேலை இல்லாமலே நிற்பாங்க. ஒன்று வேலை இல்லாத ஒரு நெகட்டிவ், இன்னொன்று பிடிக்காத வேலை. ஒன்று வேலை இல்லாமல் சும்மா இருக்கிறதா, இல்லை ஏதோ பிடிக்காத வேலை போய் செய்கிறதான்னு சொல்லி ஒரு 2 நெகட்டிவ்மே கோல். வேலை இல்லாமல் இருக்க முடியாது, பிடிக்காத வேலையும் செய்ய முடியாது. ரெண்டுமே நெகட்டிவ் கோல்ஸ், நெகட்டிவ் தான். அது ரெண்டுமே நெகட்டிவாக இருக்கும்போது பர்சன் ஒன்று 2ல் ஏதாவது ஒன்று தான் சூஸ் பண்ணணும். ஒன்று பிடிக்காத வேலையாக இருந்தாலும் போகலாம், இல்லை நான் வேலை இல்லாமல் கூட இருந்துடுறேன், அன்எம்ப்ளாய்மெண்ட்டாக இருந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் avoidance conflict. These conflicts involves the 2 goals with negative balance அப்படின்னு சொல்கிறோம். இதில் வந்து செலக்ட் பண்ணுறதும் நமக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு கண்டிஷன்ஸ் தான். திஸ் இஸ் அவாய்டன்ஸ். ஸோ அப்ரோச் அவாய்டன்ஸ் அப்படின்னு சொன்னால் this is the almost complex conflict and very difficult to resolve. This is a complex conflict because in this type of conflict a person is both attracted and repelled by a same goal. ஒரே கோல், அது பிடிக்கும் பிடிக்காமல் இருக்கும். That here is the goal objective will have the both positive and negative balances. ரெண்டுமே இருக்கும். For example, a person is approaching to accept a job offer because the salary is attractive, but at the same time he is repelled to back at the job is very risky. ஒரு ஜாப் கிடைக்குது, ஆகா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் வந்து இந்த உங்களுக்கு ஸ்பேஸில் ஒர்க் பண்ணுற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குது. அவன் அந்த சயின்டிஸ்ட் வந்து ஸ்பேஸில் போகலாம், அவ்வளோ சேலரியா, அத்தனைக்கு லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் தராங்க, பட் ரிஸ்க்கு, இன்னொரு டைம் யோசிக்கிற ரிஸ்க் இருக்குது, போனோம்னா நமக்கு நம்முடைய ஹெல்த்து அஃபெக்ட் ஆகும், அந்த மாதிரி ஒரு ரிஸ்க் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பெரிய பெரிய மிஷினரிஸில் ஒர்க் பண்ணுறவங்க, இது எல்லாமே போது அதே கோல் தான், அதே ஜாப், பாசிட்டிவும் இருக்குது நெகட்டிவும் இருக்குது. தட் இஸ் கால்ட் அப்ரோச் அவாய்டன்ஸ். ஒரு ப்ளஸ் அதே ஒரு ப்ளஸ் மைனஸ் இருந்துச்சுன்னா தட் இஸ் கால்ட் அப்ரோச் அவாய்டன்ஸ் கான்ஃப்ளிக்ட்ஸ். திஸ் இஸ் த கான்ஃப்ளிக்ட்ஸ். நம்ம வந்து இது நமக்கு எதை சூஸ் பண்ணுறதுன்னு தெரியாது நமக்கு, பட் விடவும் முடியாது. ஸோ கான்ஃப்ளிக்ட் ரிசால்வ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அந்த வேலைக்கும் போனாலும் டென்ஷனாக இருக்கும், போனாலும் ரிஸ்க்குன்ற பயம் இருக்கும். ஸோ திஸ் இஸ் கால்ட் அப்ரோச் அவாய்டன்ஸ் கான்ஃப்ளிக்ட். நெக்ஸ்ட் வில் சி அபவுட் தி மல்டிபிள் அப்ரோச் அவாய்டன்ஸ் கான்ஃப்ளிக்ட்ஸ். ரெண்டு கோல்ஸ் இருக்கும், ரெண்டுலேயுமே ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்கும், எதை செலக்ட் பண்ணுறதுன்னே தெரியாது. தட் இஸ் கால்ட் multiple approach avoidance. Some of the situations in life he comes across will involve the both positive and negative balances of multiple nature. நிறைய இடத்துல இப்போ 2 வேலை வரும், ரெண்டுலேயும் பாசிட்டிவ் நெகட்டிவ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் எதை செலக்ட் பண்ணுறதுனே தெரியாது. திஸ் ரெசல்யூஷன் கான்ஃப்ளிக்ட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி சம் டோட்டல் ஆஃப் போத் பேலன்சஸ். இதில் எது அதிகமாக இருக்கோ, பாசிட்டிவ் இருக்கோ, அதுதான் நம்ம வந்து போவோம், இல்லை அதுதான் இதோடைய ரிசால்வ் பண்ணுறதுக்கான இது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள்ஸ், சப்போஸ் a woman is engaged to be married, the marriage to her at positive balance is like providing security to life and marrying person whom she loves very much. So ஒரு மேரேஜ் ஒரு கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறபோது அவங்களுக்கு வந்து ஒரு மேரேஜ்ன்றது ஒரு செக்யூரிட்டி லைஃப்பில் கொடுக்கும். அதே போல் அந்த பர்சன் வந்து அவங்கள வந்து ரொம்ப விரும்பின மாதிரி இருக்கணும், இந்த மேரேஜ் பர்சன்ஸ். அதே மாதிரி இன்னொரு ஹேண்டில் பார்க்கும்போது அந்த அதர் ஹேண்ட், இஃப் த மேரேஜ் இஸ் ரிப்பலண்ட் டு ஹர் பிகாஸ் she has to quite her attractive job and salary recognitions which makes her dependent. ஸோ இன்னொன்று என்ன பார்க்கணும், அந்த அதர் ஹேண்டில் பார்க்கும்போது இஃப் த மேரேஜ் இஸ் ரிப்பலண்ட் டு ஹர் பிகாஸ் ஷி ஹேஸ் குவிட் ஹர் அட்ராக்டிவ் ஜாப் அண்ட் சேலரி. கல்யாணம் பண்ணிக்கிட்டால் வேலையை விட்டுருணும்னு சொல்லி கல்யாணமும் பண்ணிக்கணும், நல்லா பிடிச்சவங்களாகவும் வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் கல்யாணம் பண்ணால் வேலையை விட்டுருணும், அவ்வளோ ஜாப் அண்ட் சம்பளம் கொடுக்குற சேலரி எப்படி விட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைன்னா நம்ம அவரை டிபெண்ட் பண்ணியே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது. ரெண்டுமே இப்போ ரெண்டுலேயுமே ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு டென்ஷன் அரைஸ் ஆகும். இந்த டென்ஷன் தான் திட் இஸ் கால்டு மல்டிபிள் அப்ரோச் அவாய்டன்ஸ் கான்ஃப்ளிக்ட்ஸ். ஸோ நிறைய கோல்ஸில் ப்ளஸ் அண்ட் மைனஸ் வருது, நம்ம எதை செலக்ட் பண்ணுறதுன்னு தெரியாது. திஸ் இஸ் கால்டு மல்டிபிள் அப்ரோச் அவாய்டன்ஸ் கான்ஃப்ளிக்ட்ஸ். ஸோ நம்ம டைப்ஸ் ஆஃப் கான்ஃப்ளிக்ட்ஸ் வந்து 4 டைப்ஸ் ஆஃப் பார்த்தோம். ஃபஸ்ட்டு அப்ரோச் அவாய்டன்ஸ் அப்ரோச் அவாய்டன்ஸ், மல்டிபிள் அப்ரோச் அவாய்டன்ஸ் கான்ஃப்ளிக்ட். ஸோ உங்களுக்கு இதை ரிப்பீட்டடாக பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும், அந்த டயக்ராம்ஸில் பார்த்துருப்பீங்க. ஸோ இன்டர்பர்சனல் கான்ஃப்ளிக்ட்ஸ். நம்ம இன்டர்பர்சனல் கான்ஃப்ளிக்ட்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இன்டர்பர்சனல் கான்ஃப்ளிக்ட் இஸ் காஸ்ட் பை பிட்வீன் த இண்டிவிஜுவல்ஸ். சொல்லிட்டு ஒருத்தருக்கு பிடிக்கும் பிடிக்காது, நமக்கு 2 பேருக்கு நடுவில் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வரும்ன்றதில் திஸ் கேன் பி ரிசால்வ்டு த்ரூ சம் ஸ்ட்ராட்டஜிஸ் சச் அஸ் அவாய்டிங், ஸ்மூத்திங், ஃபோர்ஸிங், கன்ஃபரண்டிங் அண்ட் காம்ப்ரமைசிங். நமக்கு ஒரு வரக்கூடிய கான்ஃப்ளிக்ட் எப்படி இருக்கணும், பிடிக்கலன்னா ஒதுங்கி போயிடுவோம், இல்லை காம்ப்ரமைஸ் பண்ணிப்போம். ஸோ இது இப்போ இன் பர்சன் 2 பேருக்குள்ளே வர்றது தான் இன்டர்பர்சனல் கான்ஃப்ளிக்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். கான்ஃப்ளிக்ட்ஸ் எப்படி ரிசால்வ் பண்ணோம் அப்படின்னா, இந்த கான்ஃப்ளிக்ட்ஸ் மே அரைஸ் ஃப்ரம் தி ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ்,
அண்டு கம்பீட்டிங் ரோல்ஸ் ஆர் கோல்ஸ் ஹேவிங் தி பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் வேலன்சிஸ். ஸோ நமக்கு அந்த வெறுத்து ஃப்ரஸ்ட்ரேஷனில் தான் வரும், என்னடா சால்வ் பண்ண முடியல, என்னடா அப்படின்போது தான் கான்ஃப்ளிக்ட் வரும். சம் கான்ஃப்ளிக்ட்ஸ் ஆர் கிரேட் டேஞ்சர் டு த மென்டல் ஹெல்த். கான்ஃப்ளிக்ட்ஸை ரிசால்வ் பண்ணல அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆகி நிறைய பேருக்கு மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் நிறைய வரும். மீன்ஸ் இட் இஸ் நெசசரி டு ரிசால்வ் தம் ஆஸ் குவிக்லி ஆஸ் பாசிபிள். ஸோ எவ்வளோ நாள் நம்ம யோசிச்சுட்டே உட்காந்துருப்போம், வேலைக்கு போகலாமா வேணாமா, டெஸ்ட்டுக்கு படிக்கலாமா வேணாமா. ஸோ அந்த மாதிரி யோசிச்சுட்டு உட்காந்துருக்கக்கூடாதுல்ல. தட் இஸ் கால்ட் ரெசல்யூஷன். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டு டேக் தி நெசசரி ஸ்டெப்ஸ் டு ரிசால்வ் தி கான்ஃப்ளிக்ட்ஸ். So otherwise this may be carried on to the unconscious level, resulting in the psychological problems and psychosomatic disorders. Sometimes we can't be able to resolve the conflict at night, leads to psychological stress and psychosomatic illnesses. மனசரை சார்ந்த வியாதிகளை வந்து உருவாக்கும். The clash between the urges, desires and motives may go on without being fully aware of it. ஸோ நமக்கு வந்து தேவைகளுக்கும் ஆசைகளுக்கும் அந்த மோட்டிவ்ஸ்க்கும் இருக்கக்கூடிய கான்ஃப்ளிக்ட்ஸ் வந்து நமக்கு வந்துட்டு இட் காசஸ் தி டிஸ்ட்ரெஸஸ். தீஸ் ஃபோர்ஸஸ் மே டிஸ்டர்ப் தி இண்டிவிஜுவல், காசிங் த லாட் ஆஃப் மென்டல் ட்ரமாயில். ஸோ மனதளவில் நிறைய பாதிப்பை உண்டாக்கும் கான்ஃப்ளிக்டை டிசால்வ் பண்ணலன்னா. ஸோ we have to dissolve the conflicts and maintain the good human life. This is the resolution of conflicts அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் வந்து மெயினாக வந்து கான்ஃப்ளிக்ட்ஸ்னு என்ன, வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் கான்ஃப்ளிக்ட்ஸ், டைப்பில் இன்ட்ராபர்சனல் என்ன, இன்டர்பர்சனல் என்ன, ஸோ ரெசல்யூஷன் ஆஃப் கான்ஃப்ளிக்ட்ஸ் எப்படி ரிசால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது ரெசல்யூஷன் ஆஃப் கான்ஃப்ளிக்ட்ஸ். ஸோ அப் டு திஸ் யூ ஹாவ் டு ரைட் த எக்ஸாம்ஸ் இன் தி next week. See you. Goodbye.